ஹாய் மக்களே, தீபாவளி டயர்டு எல்லாருக்கும் போயிடுச்சா? அக்காவுக்கு இன்னும் டயர்டாக இருக்கேன். காலையில் சாரீ கட்டியாச்சு, திருப்பி வெடி போடையிலையும் சாரியை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டி. நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். அடுத்து அப்படியே எங்கள் மாமா பாருங்கள், எப்படி பக்காவாக ஹீரோ மாதிரி இருக்கார் பாருங்கள். ஆமாம் ஆமாம் பாருங்க, நான் காலையிலேருந்து 5 மணிக்கு குளிச்சு ரெடி ஆகிட்டேன். கோயிலுக்கு முடிஞ்சுனாங்க, தேவி கோயிலுக்கு. ஆமாம், அமாவாசை இன்னைக்கு அமாவாசையா சரி சொல்லி ரெடி ஆகிட்டேன் நான். ஆனால் பார்த்தீங்களா, இப்போதான் பல்லே வளர்க்குறாங்க. நீங்களே என்னன்னு கேளுங்க. ஆடா ஆண்டவா, பல்லெல்லாம் விளக்கியாச்சு, பல்லு விளக்கி டீ குடிச்சாச்சு. நான் தான் மாமாவை எழுப்புனதே. அவர் ரெடி ஆயிட்டாரு, நான் ரெடி ஆகாம இருக்கேன். பார்த்தீங்களா பாருங்க, பன்சுவாலிட்டி. ஆமாம் மாமா, வேட்டியில் இருக்க லேபிள் எடுங்க மாமா. பாருங்க எப்படி ஓரமாங்க. மாம்ஸ் பாருங்க, ஆர்வத்தில் லேபிளை கூட எடுக்காமல் மஞ்சள் கலர் வேட்டி கட்டி மங்களகரமாக இன்னைக்கு பிரத்திங்கரா தேவி கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு தான் ரெடி ஆகிட்டோம். மாமாவும் பெரிய மாமா, அதாவது அக்கா வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள் அங்கே பாருங்கள், அவர் தான் சமையல் சுரேஷ், பார்த்துக்கோங்க. அவரும் ரெடி ஆகிட்டாரு. இவங்கெல்லாம் டக்குன்னு குளிச்சோமா வேட்டியை கட்டணுமா கட்டிடுறாங்க மக்களே. நம்ம அப்படி ரெடி ஆக முடியாதுல்ல மக்களே. நாங்கள் கொஞ்சம் வேலை வெட்டியெல்லாம் பார்க்கணும். சரி மாமா பேசுகிறாங்க. எல்லாமே 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா எப்படி கிளம்ப முடியும்? சொல்லுங்க மக்களே, நீங்களே சொல்லுங்க. அடா 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 அவுத்து விட்றாங்க பாருங்க. உண்மையெல்லாம் பார்த்தீங்களா, மாம்ஸ் 2 பேரும் ஹீரோ மாதிரி கிளம்பி நிற்கிறாங்க. நாங்கள் இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். ஓகே பாய் மக்களே. நம்ம பிரத்திங்கரா கோயிலுக்கு போயிட்டு அப்டேட் போட்டுகிட்டே இருக்கேன். வாங்க தொடர்ந்து நீங்களும் சாமியை பாருங்கள், ஆசீர்வாதம் வாங்குங்க பிரத்திங்கரா அம்மாட்ட. இன்றைக்கி அமாவாசை. ஒசூரில் இருக்கா டவுட்டில் வந்தேன். பார்த்தா ஒசூரில் இருக்கான் கோயில். நம்ம ரஜினி சிஸ்டர் தான் நமக்கு சர்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் ரஜினி சிஸ்டர். பாய் மக்களே, பிரத்திங்கரா கோயிலில் பார்க்கலாம்.